கட்டுகளை அறுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நாளும் அவர் பொய் உரைக்கிற தேவன் அல்ல. இன்னும் அநேக ஜாதிகளுக்கு, அநேக தேசங்களுக்கு கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தணும். அதற்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஆசீர்வாதமான வார்த்தைகள், இந்த மாதிரி நம்பிக்கையான வார்த்தைகள் ஒரு ஊழியக்காரனை உற்சாகப்படுத்தும். நீங்கள் அனுப்பும் காணிக்கையை காட்டிலும் இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகள், தேவ வார்த்தைகள் எங்களை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஆமென். வேதம் சொல்கிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நான் திவ்யா சிஸ்டரை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். நன்றிப்பா. நன்றி. ரிமா சந்தூர் ஏங்கதரா. எலியா தீர்க்கதரிசி காலத்தில் கர்மேல் பருவத்தில் அக்கினி இறங்கி வந்து தேவன் நானே மெய்யான தெய்வம் என்பதை கர்த்தர் அங்கே நிரூபித்தார். 4வதாக பார்க்குறோம், அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அங்கே எலியா ஜெபித்த போது மலை 3 ஆண்டுகள் நின்றது என்று வேதம் சொல்கிறது. ஆம் தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கும் போது தேசத்தில் இயற்கையில் மாற்றங்களை பார்ப்பீங்க. இயற்கையில் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ரப சந்தூர் ஏங்கதரா. மீண்டும் ஜெபித்த போது அக்கினி மலை இறங்கி வந்தது. அங்கே உள்ளங்கை மேகத்தை நாம் பார்க்க வேண்டும். தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலின் சத்தம் கேட்கணும், ஒரு இரைச்சல் கேட்கணும். இயேசுவே மெய்யான தெய்வம் என்ற சத்தத்தில் ஜனங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அப்படியே எடுத்து நீர் பயன்படுத்த போவதற்காக நன்றி. இப்போ ஒரு எலியா தீர்க்கதரிசியின் அபிஷேகம், எலியா தீர்க்கதரிசியின் மேல் இருந்த வல்லமை. எலிசா கேட்குறாரு, ஆண்டவரே உங்ககிட்ட இருந்த அபிஷேகம், எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் எனக்கு 2 மடங்கு வேணும். யாரெல்லாம் கேட்குறீங்க? எலிசாவை போல எலியா தீர்க்கதரிசி மேல் இருந்த அபிஷேகம் எனக்கு 2 மடங்கு வேணும்னு கேட்குறவங்களெல்லாம் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அங்கே ஜோர்டான் ரிவரை, யோர்தான் நதியை 2ஆக பிளக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் நிச்சயமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்கள் கரத்தினால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அநேக நன்மைகளை கர்த்தர் செய்வார். அது எதற்காக என்றால் ஆத்துமா ஆதாயத்துக்காக. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு கூட கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அருமையான ஜெகோவா இமிகா அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். டபுள் போர்ஷன் ஆஃப் அனாயிட்டிங் இப்பொழுது ரிபா சந்தா ரியாக்காதரா. சிஸ்டர் உங்கள் மேலே, உங்கள் சிஸ்டர் பிரதராக நீங்கள் தெரியல, ஆனாலும் நீங்கள் கேட்டது நிமித்தமாய் கர்த்தர் உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி கொண்டு இருக்கிறார். நீங்கள் இருக்கிற அறையில் தேவ வல்லமை, தேவ அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது என்னால் பார்க்க முடிகிறது. யாரெல்லாம் டபுள் போர்ஷன் வேணும்னு கேட்குறீங்களோ, எலியாவின் மேல் இந்த அபிஷேகம் எனக்கு 2 மடங்கு வேணும்னு கேட்குறீங்களோ, உங்கள் மேலெல்லாம் தேவன் வல்லமையாக இறங்குவதை நான் பார்க்கிறேன். அபிஷேகம் வார்த்தையப்பா, தேவனுடைய வார்த்தை அக்கினியாய் ரிபா ரபுஷதூரி அந்த ரபாஷதா ரியாக்கதா ரபா. நன்றி ரிபாஷந்தை உணர முடியுதா? நான் பேசும்போது உங்களால் ஆவில உணர முடியுதா? எத்தனை பேர் உணர்றீங்க? கர்த்தர் என்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். எழும்பணும். அங்கே எலியா தீர்க்கதரிசி மிகவும் சோர்ந்து போய் எசபேல் ஆவிக்கு பயந்து சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு இனி என்னால் வாழ முடியாது என்று அவர் தன்னைத்தானே மாய்த்து கொள்ள நினைத்த போது அங்கே ஆண்டவர் அங்கே ஒரு தூதனை அனுப்பி அவர் பலப்படுத்துகிறார். எழும்பு, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாய் இருக்கிறது. ஆம் தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் போக வேண்டிய, நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியங்கள், நீங்கள் தேவனுக்கு என்று பாராட்ட வேண்டிய வைராக்கியம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. இது போதும் என்று நினைக்காதீங்க. இது பிருந்தா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அநேக முறை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நல்ல ஊழியம் செய்யுங்க, வைராக்கியமாக எழும்புங்க. திருப்பி அதே ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை தான் அனுப்புகிறீங்க. அதனால் ஒரு முறை சொன்னதை செய்யுங்க. ரிபா சந்தூர் ஏங்கதராப்பா. ஊழியம் செய்கிறவங்க அமுதா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, அந்த ஊழியத்தை இன்னும் வைராக்கியமாக செய்யுங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுங்க. இன்னும் கர்த்தர் நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியம் இன்னும் அதிகமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி கொண்டு இருக்கிறார். இதை கர்த்தர் இந்த பார்த்து கொண்டு இந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றியே தீருவார். ஒரு நாளும் அந்த நோக்கம் நிறைவேறாமல் நீங்கள் மரணிப்பதில்லை என்று நான் இயேசுவின் நாமத்தில்